பூசணிக்கா மண்டையா வெயிலோட குடும்பம் தாங்க முடியலடா. எங்க ஃப்ரிட்ஜ்ல கூட தண்ணி சில்லுனே ஆக மாட்டேங்குது. சீக்கிரமா ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் கூடுறா. முடியல. இத வச்சுக்க. இது இன்ஸ்டன்ட் ஐஸ் கியூப் ட்ரே. உனக்கு உடனே இதுல ஐஸ் கியூப் கிடைக்கும். இந்த வெயில சமாளிச்சுக்கலாம். பூசணிக்கா மண்டையா பிரமாதமான கண்டுபிடிப்படா இது. தண்ணியை ஊத்துனா அடுத்த நிமிஷமா ஐஸ் கட்டியா மாறிடுச்சு. எங்களுக்கு ஒரே ஒரு ட்ரே குடுறா ப்ளீஸ். தாராளமா எடுத்துட்டு போய் என் உயிர் நண்பா. என்கிட்ட 2 இருக்கு. ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இத ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிராதீங்க. தேங்க்யூ டாக்டர் ஜட்கா சார். இனிமே ராத்திரியும் பகலா எங்களால சில்லுன்னு தண்ணி குடிக்க முடியும் தானே? பூசணிக்கா மண்டையா தண்ணிய மாதிரி இந்த கெமிக்கலையும் இந்த ஐஸா மாத்துதான்னு பார்க்கலாம். சீக்கிரம் வாங்க. அட மோட்டு, நீ என்ன காரியம் பண்ணிருக்க? ஓடுங்க எல்லாரும் ஓடி இருக்கு. அட இந்த கெமிக்கல் சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா வெடிச்சு சதுரிடும் போ. என் லேப் மேல சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு உன்னை நான் சும்மா விட போறது இல்ல. பூசணிக்கா மண்டையா தயவு செஞ்சு மன்னிச்சிடுறா. அடே மோட்டோ, கொஞ்ச நேரமாவது தூங்குடா. எப்போ அந்த ஐஸ் கட்டி வந்துச்சோ அப்ப இருந்து அதை பிக்கப் பண்ணி குடிக்கிறதே உனக்கு பொழப்பா போச்சு. உன் பானை வயித்துக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் விடுறா. அட காலங்காத்தால எவன்டா தொந்தரவு பண்றது? ஒரு தனியும் காணுமே. எங்க யாரையுமே ஆள காணோம். ஆமா, ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன புது சத்தம் வந்துகிட்டு இருக்கு? அடே யாரா உள்ள இருக்கிறது? ஆஹா, ஐஸுக்கெல்லாம் கை கால் முளைச்சிருக்கு. எப்படிலாம் இது வந்தது? ஐஸ் கியூபுக்கு எப்படிடா உயிர் வந்தது? அடே அதை கொண்டு போய் எதுக்குடா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச? அதை தான் அதுக்குள்ள வைக்க கூடாதுன்னு அந்த டாக்டர் ஜட்காவே நம்ம கிட்ட விவரமா சொன்னார்ல. ஒருவேளை அதுக்குள்ள வச்சதுனாலதான் பிரச்சனை ஆயிடுச்சு போல இருக்கு. சீக்கிரமா ஓடி போய் புடிடா. இந்த பயல்கள் எல்லாம் புடிச்சு டாக்டர் ஜட்கா கிட்ட ஒப்படைச்சாகணும்டா. அம்மா எங்கிட்டானுங்க? ஓடிக்கிட்டே இருக்கானுங்களே. ஹலோ டாக்டர் ஜட்கா சார், என்னென்னமோ இங்க நடக்குது. சீக்கிரமா பொறுத்து வாங்க சார். அட என்ன விஷயம் பத்துலு? காலங்காத்தால ஏன் போன் பண்ணி இப்படி டார்ச்சர் பண்ற? அந்த ட்ரேவை கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சதுனால அதுக்கு நிறைய பவர் கிடைச்சிருச்சுப்பா. அதனால ஐஸ் கியூபுக்கு உயிர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன், இருங்க. தேங்க்யூ டாக்டர் ஜட்கா சார். பூசணிக்கா மண்டையா சாரிடா. தெரியாதனமா ஐஸ் ட்ரேவை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. என்ன காப்பாத்துறா. இவனை முதல்ல இந்த ஐஸ்ல இருந்து வெளியே வராம தடுத்து நிறுத்துங்க. இவன் இப்படி இருக்கிறதா நமக்கு நல்லது. அட நண்பா, மோட்டு என் உயிர் நண்பன், உடன்பிறா சகோதரன். அவனை என்னால இப்படி எல்லாம் விட்டுட்டு போக முடியாது. சீக்கிரமா வாங்க, போய் அந்த ஐஸ் கியூபை நம்ம பிடிச்சாகணும்.
இதெல்லாம் என்னது? போ போ, என் சமோசாலாம் திங்காத, போயிடு, எங்க இருந்து போயிடுங்க. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன ஐஸ் கட்டிக்குள்ள அடைச்சிட்டு என் சமோசாவெல்லாம் ஆட்டைய போடுதுங்க, காப்பாத்துங்க. மோட்டு சீக்கிரமா ஏதாவது செய், அந்த சமோசா மண்டையன ஐஸ் கட்டியே மாறிட்டான். டேய் சோம்பேறி, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஐடியா. அடே ஐஸ் கட்டி பசங்களா, நீங்க சாப்பிடுறது ஆறி போன சமோசாடா. அங்க பாரு, வானலுக்குள்ள கொதிக்க கொதிக்க ஆவி பறக்க இருக்கு, அதை பிக்கப் பண்ணி சாப்பிடுங்க. நீங்க ப்ரே பண்ணுவேன். இவனுங்க மறுபடியும் வந்துட்டானுங்களா? வாங்க இவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து தருவோம். கால் தூக்க முடியல, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ, ஓட முடியலையா? முதல்ல எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாது. நீ ஏதாவது ஐடியா பண்ணுடா. ஐடியா. வாங்க வாங்க, இப்ப என்ன நடக்குதுங்கறத மட்டும் எல்லாரும் கூட்டமா வேடிக்கை பாருங்க. பாக்குறீங்களா? உங்களுக்கு தைரியம் இருந்தா எங்க முன்னாடி வந்து பாருங்க. இந்த வாங்கிக்க. ஊத்தே, இன்னும் நல்லா ஊத்தே. அட பத்லு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி தண்ணி ஊத்துனா அவங்க பெருசாகிட்டே போவாங்க. நிறுத்து, வேண்டாம். நம்மள யாரா இருந்தா தோர்த்துறதுன்னு ஒரு விவசாயே இல்லாம போச்சு. கஜ கஜா, சீக்கிரமா வந்து கேளுங்க. யோ டாக்டர் ஜட்கா, முதல்ல காலை சரி பண்ண ஐயா. அட கஜ கஜா, அதை சரி பண்றதுக்கான ஸ்ப்ரே எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. Why is here? When சிங்கம் is here. என்னோட பேரு சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். இது இருக்கு. வீணா போன ஓவரா டைலாக் பேசும்போது எனக்கு தெரியும் இப்படிதான் ஆகணும். என்னோட கை அப்படியே கட்டிக்கிச்சு. டாக்டர் ஜக்கா, என்னை காப்பாத்துங்க. என்னோட கை மேலேயே ஜாம் ஆயிடுச்சு, காப்பாத்துங்க. நண்பர்களே, நாம மோட்டு பத்துல ஒரு வழி பண்ணலாம், வாங்க. வேற வழியில ஓட வேண்டியதுதான், வாங்க. டேய் மண்டையா, நாம எங்க வந்து மாட்டிக்கிட்டோம் பாத்தீங்களா? இதுக்குள்ளது தப்பிச்சு போக வேற வழியே கிடையாதுடா. ஒருவேளை அவங்க மட்டும் உள்ள வந்தாங்கன்னா நாம கண்டிப்பா சமாதி ஆயிடுவோம்டா. இங்க இருந்து நாம எப்படியாவது வெளியில போயே ஆகணும். ஐடியா. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் உள்ளே இருப்பீங்க? மரியாதையா வெளியே வந்துருங்க, இல்லன்னா அவ்வளவுதான். அவங்கெல்லாம் ஐஸ்ல மேல வந்துகிட்டு இருக்காங்க. உயிர் மேல ஆசை இருக்கிறவங்க ஓடி வந்துருங்க. அத கடவுளே, அவனுக்கு பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அவங்கள விடாதீங்க. அட, அவங்க இந்த ஐஸ் லேப பார்த்து தான் பயந்து ஓடுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள விடாதீங்க, தாக்குங்க. அவங்க ஓடும் போது அடிக்காதான் உண்டு. நெல்லு அம்மாடியோ.
ஓ பல்லே பல்லே, ஓ பல்லே பல்லே, ஓ பல்லே பல்லே, ஓ பல்லே பல்லே. இங்க பாருங்க, என்னோட கை சரியாய் போச்சு. ஐயா, என்னோட காலம் சரியாயிடுச்சு. டேய் மண்ட பசங்களா, இன்னொரு விஷயத்தை சரி பண்ண மறந்துட்டோம். அது இங்க இருக்கு. இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். இத நாம எப்பவும் வச்சுக்கவே கூடாது. அட என்னப்பா, அது எதுக்கு குளத்துல தூக்கி போட்ட? உனக்கு விஷயமே தெரியாதா? அது ஃபுல் தண்ணியையும் பவர் ஆக்கி அது பெரிய உருவமாக்கிடும். ஓடுங்க. பூசணிக்கா மண்டையா, ஏன்டா இப்படி புதுசா கண்டுபிடிச்சு எங்களை உயிரை வாங்குற? The name is Singham, Inspector Singham. இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். உங்களுக்கு தைரியம் இருந்தா இப்ப எங்களை புடிச்சு காட்டுங்க பாக்கலாம். பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்னமோ பஞ்ச் டயலாக் பேசுறீங்க இல்லையா? நம்பர் 2 இப்ப நாம திருநதெல்லாம் முக்கியம் இல்ல. முதல்ல இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். எஸ்கேப். பாஸ் பாஸ், படத்தை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோமே. திரும்பி பார்க்காம 2 பேரும் என் கூடவே ஓடி வாங்க. காசு பணம் போச்சுன்னா நாம மறுபடியும் திருடிக்கலாம். ஆனா இப்ப நாம அவன் கையில மாட்டணும். காளி மட்டும் தான் திங்கணும். Stop in the name of law. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். உங்களை விட மாட்டேன். அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, நீ போஸ்ட் ஓட்டுற வேலைக்கு சேர்ந்திருக்கன்னு தெரிஞ்சதும் உனக்காக ஸ்பெஷலா ஒரு கம்ம தயார் பண்ணி கொண்டு வந்திருக்க பாரு. இது உனக்கு உதவியா இருக்கும். இத வச்சு போஸ்டர் ஓட்டினா அது எப்பவுமே கிழியாது. டேய் பூசணிக்கா மண்டையா, ரொம்ப தேங்க்ஸ்டா. மோட்டோ, இந்த மாதிரி போஸ்டர் ஓட்டுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒருவேளை உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிடு. டேய் மண்டையா, இந்த மூடிய திறக்கவே முடியலடா, ரொம்ப டைட்டா இருக்கு. கடவுளே காப்பாத்து. டாக்டர் ஜட்கா, இங்கிருந்து ஓடு. இங்கிருந்து தான் உயிருக்கு ஆபத்து. அடே, நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஏனி மேல நின்னு டான்ஸ் எல்லாம் ஆடாத. பண வைத்தா. யாரது? என் பின்னாடி யாரு? அது ஒண்ணு இல்ல மோட்டோ, உன்னோட முதுகுக்கு பின்னாடி உன்னுடைய நெருங்கிய நண்பன் ஜான் ஒட்டிக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான். பத்துலு மொட்டை தலையா உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னை எப்படி அதுல இருந்து காப்பாத்தி விடு. இந்த பிரச்சனையில இதுக்கு மேல என்னால இருக்க முடியாது. இது வந்து டாக்டர் ஜட்காவோட ஸ்பெஷல் கம்மோட மகிமை தான். அவரால் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். அப்படி நான் மோட்டு வளையினுமே என்ன தடுக்க முடியாது. யாருகிட்டடா சவால் விடுற? இப்ப எப்படி கட்டி போற இனிமே நான் ஜெயிலுக்கு போனா மோட்டுவும் என் கூடவே ஜெயிலுக்கு வந்தாகணும். சிங்கம் என்ன பிடிக்கிறதுக்காக இப்ப வந்துகிட்டே இருக்காரு. நீ ஜெயிலுக்கு போக வேண்டாம் நினைச்சினா இப்பவே வேகமா ஓடு ஓடு. இது என் கட்டளை. மோட்டு, நீ நேரா டாக்டர் ஜட்காவோட வீட்டுக்கு போ மோட்டு.
சூப்பர். இப்ப இதோட 50,000 ஆச்சு. ஐயப்பா, எத்தனை தடவை நானும் இதை அடுக்கி வைப்பேன். கான்ஸ்டபிள், எல்லா இடத்துலயும் போஸ்டர் அடிச்சு ஒட்டுங்க. ஜானை பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 50,000 ரூபாய் பரிசு கிடைக்கும்னு சொல்லுங்க. டாக்டர் ஜட்கா ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு. ஆனா நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. ஒட்டினவங்கள ரெண்டா பிரிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே. ஏய் மண்டப்பையில எதை எடுத்தாலும் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கே நியாயமாடா? முதல்ல இந்த குட்டை பையில என்கிட்ட பிரிச்சு கேட்டுறா சீக்கிரம். பிரிக்க போறியா இல்லையா? ஆஹா, வேணாம் வேணாம். நாங்க என்ன மரமா இல்ல மனுஷங்களாடா? ஏன்டா இப்படி பண்ற? மோட்டோ, அப்புறமும் ஏன் இன்னும் இங்கே நிக்கிற? சீக்கிரமா இருந்து ஓடு. டேய், நீ உத்தரவு போட்டு நான் ஓட மாட்டேன்டா. என்கிட்ட அன்பா மரியாதையா பேசுறேன், நான் அதுக்கு கட்டுப்படுவேன். வேணா இங்கிலீஷ்ல ப்ளீஸ்னு சொல்லிக்கோ. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன? அவன் நம்மள பீஸ் பீஸா ஆக்கிடுவான், ஞாபகம் வச்சுக்கோ. உயிர் பிழைக்கணும்னா இங்க இருந்து ஓடிதான் ஆகணும். ஓடு. சீக்கிரமா ப்ளீஸ் சொல்டா குட்டை. சீக்கிரம் ப்ளீஸ் சொல்லி என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கோ. ப்ளீஸ் ஓடு. மோட்டோ நில்லு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஓடாத மோட்டோ. அட மோட்டு, இன்னைக்கு பேப்பர் பாத்தியா? ஜானை நீ புடிச்சு கொடுத்தா உனக்கு 50,000 ரூபாய் சன்மானம் கிடைக்கும். ஆஹா, தேஹோ, அந்த பரிசு தொகை எனக்குதான். அடே, நீ என்ன பண்ற? முதல்ல பைசாவை குடுறா, இல்லன்னா நடக்கிறதே வேற. என்ன எதுக்கு அடிக்கிற? நான் எந்த தப்பு பண்ணல. கண்ணை திறந்து பாரியா. அடே ஜான் தி டான், மோட்டுக்கு பின்னாடி இருந்துட்டு நீ என்ன பண்ற? உப்பு முட்டை ஏறலான்னு வந்த. சொட்ட தலையா மாட்டிக்கிட்ட முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு தான் அந்த 50,000 ரூபாய். எப்பவே உன்னை பிடிச்ச அந்த சிங்கத்துக்கிட்ட ஒப்படைக்க போறேன். இவன் எனக்கு தான். மொட்டு சீக்கிரமா போ. அந்த பேங்க கொள்ளையடிக்கணும். குட்டப்பையில கொள்ளையடிக்குவோ வெள்ளையடிக்குவோ நான் நீ வச்ச ஆள் கிடையாதுடா. நம்பர் 1 நம்பர் 2, நான் இப்ப பேங்க கொள்ளையடிக்கணும். அதுக்கு ஒரு வழி சொல்றேன். நீங்க மோட்டோட காலை தூக்கி பிடிச்சுக்கங்க. நான் இனிமே ஓடுறேன். பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்னமோ பஞ்சு டயலாக் பேசுறீங்க. பஞ்சு டயலாக் ஆவது மண்ணாங்கட்டியாவது முதல்ல மோட்டோட காலை பிடிச்சு தூக்குங்க. நம்ம பேங்க கொள்ளையடிக்கணும். பேங்க்ல இருக்கிற எல்லா பணத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. இல்ல என்னால நம்பவே முடியல மோட்டு, நீ பேங்க கொள்ளையடிக்கிறியா? இல்ல இல்ல, நான் ஒன்னும் கொள்ளையடிக்கல. இல்ல வேண்டாம் வேண்டாம், என்ன அடிக்காதீங்க. அப்பா 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 வேண்டாம் வேண்டாம், அடிக்காதடா. டேய் டேய் அடிக்காதடா. அப்பா 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 வேண்டாம். நான் கொள்ளையடிக்கல. நான் இல்ல, நான் இல்ல. இந்த மோட்டோ முதல்ல இந்த சமோசாவை பிக்கப் பண்ணு. அதுக்கப்புறம் நீ யாருன்னா உங்களுக்கு காட்டு. ஜெய் ஹோ. போட்டு
ஜெய் ஹோ! இப்ப நான் தனியாள் ஆயிட்டேன். இனிமே எந்த கவலையும் இல்ல பத்துலு. என் பேரு சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இவ்வளவு கூட்டம் எதுக்காக வந்திருக்கு? சார் நான் தான் பிடிச்சேன். நான் தான் பிடிச்சேன். இல்ல 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 சார் நான் தான் பிடிச்சேன். நான் தான் பிடிச்சேன் சார். எனக்கு கொடுங்க. ஆனா ஜான் எங்க? என் கண்ணுல இன்னும் அவன் படவே இல்லையே. சிங்கம் சார் காப்பாத்துங்க. அட கடவுளே, இது ஜானோட வாய்ஸ் தான். நான் அவனை சும்மா விட போறது இல்ல. எங்க அவன்? எங்க அவன்? சிங்கம் சார் அவன் மேல இருந்து ஃபோர்ஸா கீழே வந்துகிட்டு இருக்கான். தயவு செஞ்சு தள்ளி போயிடுங்க. அவன் சின்ன சின்ன திருட்டு வேலை பண்றவன். நம்ம கிட்ட அவன் வேலை எல்லாம் நடக்காது. என்ன பண்றேன்னு பாத்துக்கிட்டே இரு. சார் எதை பாக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி நின்னு பாருங்க சார். அவங்க உங்களை சும்மா விட மாட்டா, கோவத்துல இருக்கவங்க மேல. நான் ஏதோ ஒரு அனுபவத்துல சொல்றேன் சார், கேளுங்க. எதுக்காக உங்ககிட்ட இதை சொல்றேன்னா அவன் முதுகுல இன்னும் கம்மு ஒட்டிக்கிட்டு தான் சார் இருக்கு. அப்படிப்பட்ட கம் என்ன கம்? இந்த சிங்கம் எந்த கம்மை பார்த்து பயப்பட மாட்டான். சொல்லிட்டேன். பாரத தாய் மீதானை அவன் மட்டும் இங்க வரட்டும். நான் சத்தியமா சொல்றேன், அவனை விட மாட்டான். அம்மா நடந்துருச்சு. ஏய், நடந்துட்டான். இல்ல. அட பாவி, என் மேலேயே வந்து விழுந்துட்டியா? நான் உன்னை சத்தியமா சொல்றேன், உன்னை விட போறதே இல்ல. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. சட்டத்தின் மீது ஆணை. இதுக்கு மேல நீங்க மேல சுட்டுடாதீங்க சிங்கம் சார். நான் சரண்டர் ஆயிடுறேன். சரண்டர் ஆயிட்டினா முன்னாடி வா, இல்லனா இந்த துப்பாக்கியில இன்னொரு ஷூட் பண்ணுவேன். ஏய், இதா.